திருவண்டார்கோவில் அரசு பள்ளி அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்துள்ளனர். திருவண்டார்கோவில் அரசு பள்ளி அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் 2 பேரை கைது செய்து மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தொடர் விசாரணையில் புதுச்சேரி மாநில அளவில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து கஞ்சா வரத்து அதிகமாக உள்ளது என்றும் இதனை விற்பனை செய்ய இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து பள்ளி கல்லூரி மாணவர்களை ஆரம்ப காலகட்டத்திலேயே போதைக்கு அடிமையாக்க கண்ணுக்கு தெரியாமல் கஞ்சா விற்பனை நடந்து வருகிறது. புதுச்சேரி மாநில அளவில் அரசு பள்ளிக்கூட மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படும் இந்த கும்பல் படிக்காமல் பள்ளியும் வீட்டினையும் ஏமாற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலை வாய்ப்பின்றி சுற்றும் மாணவர்கள், சிறு வயது முதல் கூலி வேலை செய்யும் இளைஞர்கள் ஆகியோரை குறிவைத்து கஞ்சா விற்பனையை நடத்தி வருகிறது. புதுச்சேரி மாநில அளவில் காவல்துறை கஞ்சா விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வந்தாலும் எங்கோ ஒரு இடத்தில் பட்டம் போல் பறக்கின்றது கஞ்சா விற்பனை. புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் திருபுவனை போலீசார் நேற்று திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் குற்றவியல் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது பள்ளியின் அருகில் இருந்து போலீசாரை கண்டதும் மோட்டார் சைக்கிளில் தப்பிக்க முயன்ற 2 வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்களிடமிருந்த 150 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து விசாரணையில் திருவண்டார்கோவில் வாய்க்கால்மேட்டு தெருவை சேர்ந்த கண்ணாயிரத்தின் மகன் செந்தில்குமார், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த செல்வராஜ் மகன் சூரியன் என்பது தெரியவந்தது. கடந்த சில மாதங்களாக வேலை இல்லாத காரணத்தினால் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டும் வந்துள்ளனர். இவர்களிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள், 2 செல்போன்கள் உள்பட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.